போகிற சத்சங்க விசாரத்தினுடைய தலைப்பு, அதை சேர்ந்த தியானம், இது ரெண்டும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது பகவான் ரமண மகர்ஷி அவர்களுடைய உபதேச உந்தியாரில் 27வது பாட்டு. அறிவு அறியாமையும் அற்ற அறிவே அறிவாகும், உண்மை 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 இது உந்தி பெற, அறிவதற்கு ஒன்றில்லை உந்தி பெற. அறிவு அறியாமையும் அற்ற அறிவே அறிவாகும். கேட்டகாரிக்கெல்லாம் சொல்றார். நம்ம காத்தால ஆழ்ந்த உறக்கத்திலேருந்து விழிச்ச பிறகு நினைவாக தான் விழிக்கிறோம், எண்ணங்களாக தான் விழிக்கிறோம். எண்ணங்கள் தான் நாம். நாம்னு சொல்றதே எப்படி வருது? இது அதனுடைய யதார்த்தமான அர்த்தம் என்ன? அதுக்கு ஆன்மாவை பற்றிய ஆன்ம பொருளான அந்த பரம்பொருள் வஸ்துவனுடைய தன்மையே அதுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய தன்மை என்ன? அதனுடைய தன்மை என்றும் நித்தியம். உண்மையான நான் என்ற வஸ்து என்றைக்கும் சாஸ்வதம், நித்தியம். அது அறிவு பொருள், சத்து சித்து ஆனந்தம். இது மறைக்கப்பட்டிருக்கு. இது மறைக்கப்படுதல் அப்படின்றதும் எண்ணங்களாய் வாழ்தல் அப்படின்றதும் ரெண்டும் ஒன்று. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். மறைத்தலும் எண்ணங்களாக வாழ்தலும் ரெண்டுமே ஒரே தன்மையை கொண்டவை. எண்ணங்களே மறைப்பு. அதில் நாம் இந்த ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டு சத்தியம். ஆப்ஜெக்டிவ் வேர்ல்ட அனுபவங்களுக்கு ஆட்படுற நானும் சத்தியம்னு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எனக்கு தான் ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டு. நானே பார்க்கிறேன், நானே செல்கிறேன், நானே பேசுகிறேன், நான் நல்லவன், நான் சத்திரியன், நான் வைசியன், நான் பிராமணன், நான் புருஷன், நான் பெண், நான் பசு, நான் பக்ஷி, நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நான் சாகப் போகிறேன். இப்படின்னு பல விதங்கள்ல விழிப்பு நிலை தோறும் ஒவ்வொரு க்ஷணமும் பூச்சி புழு புல் பூண்டு தாவரங்கள்ல இருந்து மனிதன் வரைக்கும் எதுவாகவோ அறிவு தெரித்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. எண்ணங்களாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அவைகளுக்கு அந்தந்த லெவல்ல மைண்ட் இருக்கு. ஒரு புல்லுக்கு கூட புல்லு லெவல்ல ஒரு மனம் இருக்கு. அந்த புல்லா, அந்த கலர் புல்லா அந்த அளவுக்கு உயரம் வளரக்கூடியதா, சிறிது காலம் வாழக்கூடியதா, பின்பு கருகி அழியக்கூடியதா, அந்த அளவுக்கு மனம் இருக்கு. எல்லாத்துக்கு பின்னாடியும் மனம் இருக்கு. இங்கே மனித மனம் மாத்திரம் நான் அப்படி, நான் இப்படி, தெரியும் தெரியாது அப்படின்னு பல வகை ரூபங்கள்ல மனமாகவே வாழ்கிறது. இந்த மனமாக வாழும் பொழுது எனக்கு தெரியும், எனக்கு இது தெரியும், எனக்கு இது தெரியாது அப்படின்ற வகைகள்ல கூட நான் அறிவேன், நான் அறியவில்லை, எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். எனக்கு தெரியும்னா அது நாலேஜ் மாதிரியும், எனக்கு தெரியாதுன்னா அது இக்னோரன்ஸ் மாதிரியும். அதே மனம் கட்டம் கட்டி தனக்குள்ளேயே ஒதுக்கி கொண்டிருக்கின்றது. அவன்கிட்ட கேட்காத, அவனுக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாது, இவர் இதுல பண்டிதர், இவர்கிட்ட எல்லாம் கேளு அப்படின்ற மாதிரி எண்ணங்களே தனக்குள்ள பாத்தி கட்டி பிரிந்து பிரிந்து நிற்கிறது. இதுதான் அறிவு அறியாமையே. அதாவது நாலேஜ் இக்னோரன்ஸே இந்த சுட்டறிவு மூலமா க்ஷணந்தோறும் உற்பத்தி ஆயிண்டே இருக்கு. இந்த சுட்டறிவே மறைப்பு. சத்து சித்து ஆனந்த தன்மையே மறைச்சுண்டே இருக்கு இந்த சுட்டறிவே. இதைதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இதை ஒட்டி வெட்டி தான் இப்போ ஒரு தியானமும் பண்ண போறோம். மொத்தத்துல ரொம்ப கிளியரா பகவான் உபதேச உந்தியார்ல 27வது பாட்டுல என்ன சொல்றாருன்னா, அறிவும் அறியாமையும் அற்ற அறிவே அறிவு. அதுதான் உண்மையான அறிவு. அப்படின்னா என்ன? இங்க மனமே எழும்பக்கூடாது. எல்லா விசாரங்களும் மனத்தை பத்தி விசாரிக்கிறது அனைத்து விசாரங்களும்.
விசார பலத்தினாலதான் தியானம் வரணும். விசாரத்தினால இன்சைட்ஸ் வரும், உள்ளொளி பெருகும், நம்மளை பற்றிய சத்தியமான நிலை வந்து தெரியும். அந்த சத்தியமான நிலை தெரியும் பொழுது மனசே வந்து தானே தான் உதிக்கும் இடத்திலேயே சென்று ஒடுங்கி அடங்கி விடும். அது பண்றது பேர் தான் தியானம். அதனாலதான் இங்க வந்து தியானத்துக்குன்னு ஒண்ணு வந்து டெக்னிக்குகள் இருந்து கொண்டே இருக்க முடியாது. ஏன்னா தியானம் செய்வது என்பது வந்து ஆக்சுவலா மெக்கானிக்கல் திங். ஆனால் செய்யப்படும் களம், சென்று அடையும் ஒரு நிலை, அது எல்லாம் அறிவு பிரதேசம், பியூர் இன்டெலிஜென்ஸ், அது பியூர் கான்சியஸ்னஸ், ஆப்ஸ்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ். அதுல சுட்டறிவெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அதனாலதான் தியானம்ன்ற ப்ராசஸ் மெக்கானிக்கலா ஆரம்பிச்சாலும் ஆனா நீங்க உள்ளுக்குள்ள எங்கேயோ டீப்பா எண்ணங்கள் அற்ற ஒரு பிரதேசத்துக்கு போய் சேருவீங்க. அந்த பிரதேசம் தான் முக்கியம். டெக்னிக்குகள் ஒன்றும் தியானத்துல மாற போறது இல்லை. ஆனா சத்சங்கம் நான் பண்றேன் இல்லையா, இப்ப இந்த சத்சங்கம் நடைபெறுகிறது இல்லையா, இந்த சத்சங்கம் நடைபெறும் போது எண்ணத்தை பற்றிய, மனத்தை பற்றிய உண்மை வந்து கடைந்து 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 பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கப்பட்ட அந்த பலத்துல ஒவ்வொரு தியானமும் செய்யப்படணும். சத்சங்கம் தான் தியானத்தினுடைய கோர்ஸை வந்து செட் பண்றது. இப்ப இந்த சத்சங்கத்தினுடைய தலைப்பு என்ன? அறிவும் அறியாமையும் அற்ற அறிவே உண்மை அறிவு. பொய்யறிவு உண்மை அறிவு. உண்மை அறிவுன்னு பகவான் சொன்னார்னா அதுக்கு அர்த்தம் என்ன? பொய்யறிவு சர்வசாதாரணமா தாண்டவம் ஆடின்னு இருக்கு, மறைப்பா இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். சர்வசாதாரணமா பொய்யறிவு மறைத்து கொண்டிருக்கிறது அப்படின்றது வந்து இங்க அர்த்தம். அதனாலதான் வந்து உண்மை அறிவுன்னு தனியா பிரிக்கிறார். அறிவும் அறியாமையும் மற்றது அறிவு. சரி, அறிவு அறியாமைன்றது என்ன? நான் ஒன்றை காண்கிறேன், நான் ஒன்றை காண்கிறேன், நான் ஒன்றை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன், நான் ஒன்றை உணர்ந்திருக்கின்றேன், எனக்கு இது தெரியும், இது இப்படி நடக்கும், இது இப்படி செயல்படும் அப்படின்னு ஒரு இயந்திரத்தை பத்தி குறிக்கிற மாதிரி இந்த தோன்றியுள்ள இந்த மனிதனை விழிப்பு நிலை தோறும் இவன் அனுபவங்களாக ஆட்படும் இந்த உலகத்தையும் சேர்த்து நடந்துருக்கிறது தான் சுட்டறிவு. இது நமக்கு மாத்திரம் நடக்கல, சர்வ பிரபஞ்சத்திலையும் இது நடந்துட்டு இருக்கு. சர்வ பிரபஞ்சமே மறைப்புனால மூடப்பட்டிருக்கிறது. இதைதான் வந்து இங்க பகவான் வந்து சொல்றார். சர்வ பிரபஞ்சமும் மறைப்பினால மூடப்பட்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை காட்சி பொருளாக, அந்நிய பொருளாக பார்க்கும் இவனுக்கு பார்க்கும் தன்மையே மறைப்பு. பார்க்கும் தன்மையே இங்க வந்து மறைப்பு. அதனாலதான் நம்ம இங்க இதை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்து இதை ஒட்டிய தியானம் என்ன பண்ண போறோம்? எழும்பும் அனைத்தும் வந்து எண்ணங்களை தான் எழுந்துக்கிறது. எண்ணங்கள்ல வந்து ஆணித்தரமா நான் ஏதோ யோசிச்சுட்டு இருக்க போறேன், எதையோ எதிர்நோக்க போறேன், எதையோ திட்டமிட போறேன், எதையோ மெருகேற்ற போறேன், இப்படிதான் நடந்துட்டு இருக்க போறது. இப்படி நடக்கும் அனைத்துமே நடக்கிறது இல்லாட்டி வந்து அந்த நடப்பை பத்தியே வந்து சந்தேக பார்வையோட இது நடக்காது, இதை நான் தெரிஞ்சுக்க முடியாது, அறிஞ்சிக்க முடியாதுன்னு இக்னோரன்ஸாகவும் ஒரு தாட் நடந்ததுன்னா இது ரெண்டுமே வந்து சுட்டறிவு அறியாமை. சுட்டறிவுனாலதான் அறியாமையும் கூட இருந்துட்டே இருக்கும். சுட்டறிவுன்றது என்ன? ஒரு தனி மனிதனாக, தனித்த மனம் கொண்டவனாக, தனித்த சுதந்திரம் உள்ளவனாக, அருகதை உள்ளவனாக தன்னை நினைத்து கொண்டு ஓயாமல் எதிலேயோ மேய்ந்து கொண்டிருக்கும் மனம் மேய்ந்து கொண்டிருப்பதுதான் வந்து இங்க வந்து சுட்டறிவினுடைய களம். இந்த சுட்டறிவிலேயே அறியாமையும் கலந்து கிடக்கு. ஒன்னு தெரிஞ்சிருக்கோன்னா, எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்குன்னா எனக்கு ஸ்பானிஷ் தெரியலன்னா தெரியல, நான் அதை அறியவில்லை அப்படின்னு சொல்ல போறேன். அந்த மாதிரி இங்க வந்து இதை தாண்டி, அதாவது சுட்ட அறிதல், இதே சுட்டறிவுக்குள்ள அறியாமல் இருத்தல், இதை தாண்டி உண்மையிலேயே நான் யார் அப்படின்னு அந்த பூரண அறிவு பொருளை பார்த்தல் தான் இங்க உண்மையான அறிவு. பூரண அறிவு தான் உண்மையான அறிவு. பூரண அறிவு பார்க்கப்படணும்னா, உணரப்படணும்னா சுட்டறிவு மறைப்பு விலகணும்.
சுட்டறிவுக்கு ஆட்படுபவனாக ஒருவன் இருக்கவே கூடாது. இதுதான் இந்த தியானத்தினுடைய எய்ம், முடிவு. அதனால நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க, இந்த தியானத்தை என்ன பண்ண போறீங்க? வழக்கம் போல தியானம்ன்றது உங்களுடைய சொந்த சுவாசம் சதா போய் வந்து கொண்டிருக்கின்றது. உள்மூச்சு வெளிமூச்சு இதை கவனிக்க போறீங்க. சுவாசிச்சு கவனிக்கல. சாதாரண ஆரம்பத்தில் வேணா ஒரு 5 மூச்சு உள்மூச்சு வெளிமூச்சு சுவாசிச்சே பாருங்க ஒரு ஆரம்பத்துக்கு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுங்க, அது மாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க போறது. வெளியில மெல்லிய ஒலியில மணி ஓசை வந்துட்டு இருக்க போறது. ஒரு அரை மணி நேரம் பண்ண போற தியானம் இது. வெளியிலேருந்து அந்த மணி ஓசை என்ன பண்ண போறது, ஒரு இண்டிகேஷன் மாதிரி. வெளியிலேருந்து ஒரு டிஸ்டண்ட்டாக ஒரு பெல்லு, கோயில் மணியை அங்கேயோ அடிச்சிருந்ததுன்னா என்ன ஆகும், அது ஒரு ரிமைண்டர் மாதிரி இருக்கும், உள்ள தள்ளும். உடனே மைண்ட் ஸ்டில்னஸுக்கு வரும். அதே மாதிரி அது 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 காதில் விழலைன்னா கூட யோசனை பலமாக இருந்ததுன்னா உள்ளே மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது எந்த க்ஷணத்தில் நீங்கள் யோசனைகளில் இருக்கிறீர்கள், எண்ணங்களில் இருக்கிறீர்கள், எதையோ யோசித்து கொண்டிருக்கிறீர்கள், தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், திட்டமிட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னெல்லாம் இருக்கிற அந்த தன்மை ஏதானு ஒன்று ஞாபகம் வந்த உடனேயே அங்கு உள்மூச்சோ வெளிமூச்சோ அதை மென்மையாக கவனிக்கணும். இதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இந்த 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் தியானம். இந்த 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மூலமாக இந்த சத்சங்கத்தினுடைய தலைப்பு, டைட்டில், கண்டென்ட் பலத்தோட சத்சங்கம் இப்போ என்ன விசாரம் பண்ணிட்டு இருக்கு, 2 விதமாக தான் இங்கே நம்மளுடைய இயக்கம் இருக்கு. ஒன்று கம்ப்ளீட்டாக பூரண அறிவுன்னே ஒன்று தெரியாததுனால சுட்டறிவில் அறிவு அறியாமைன்னு இதில் மாட்டின்னு இருக்கோம். நம்ம சுட்டறிவாகவே வாழ்ந்துட்டு இருக்கோம். சுட்டறிவில் எதையோ யோசிச்சுட்டு இருக்க போகிறோம், எதையோ திட்டமிட்டு இருக்க போகிறோம். அப்படி இல்லையா, ஐயோ எனக்கு இது கிடைக்கலையே, நான் இதை தெரிஞ்சுக்கலையே, நான் இப்படி இருக்கேனே, நான் அறியாமையாக இருக்கேனே, எனக்கு ஆன்மீகம்னா என்னென்ன தெரியலையே, அப்படி இப்படின்னு பலவிதமான விதும்பல்கள், புலம்பல்கள், இயலாமைகள், இதை பற்றிய பேச்சுக்களாக அந்த சுட்டறிவு உள்ளே இருந்துட்டு இருக்கு. இது 2மே உண்மை அறிவு இல்லை, பொய் அறிவு. இந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. இப்படி வரணும்னாலே அடித்தளத்தில் மேட்ரிக்ஸ் மாதிரி, பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கிறது அந்த பூரண அறிவு, சிற்பொருள். அந்த சிற்பொருளை பார்க்க போகிறோம். சிற்பொருளை பார்க்கணும்னாலே இது வழிவிடணும். சுட்டறிவான மறைப்பு, எண்ணங்கள் எவைகளாகவோ இருத்தல், இல்லாட்டி அவைகளாக இல்லையே என்று ஏங்குதல். இது 2 தான் நடந்துட்டு இருக்க போகுது. இது 2மே மறைப்பு அப்படின்னு தோன்றும் போதே தெரிஞ்சு அப்படியே அவைகள் விலகி அது என்ன பிளேஸ்ன்னு கூட நம்மளுக்கு தெரிய வேண்டாம். அந்த ஸ்டில்னஸ் நல்லா பழக்கப்படணும் மனத்துக்கு. அந்த ஸ்டில்னஸ் மனத்துக்கு பழக்கப்படும். இதுதான் நீங்கள் இப்போ பண்ண போகிற தியானம். இது ஒரு அரை மணி நேரம் பண்ண போகிறீங்க. வெளியிலேருந்து வர மணி ஒலி வரும் பொழுதே உள்ள எந்த விதமான நினைப்பு இருந்தாலும் அந்த நினைப்பு அப்படியே போட்டபடி கைவிடப்படும். உங்களை பற்றிய ஏங்குதல்களாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு இருக்கட்டும், தெரியாமல் இருக்கட்டும், சுட்டறிவில் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, சுட்டறிவில் ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் தெரியல, இப்படி இருந்தாலும் இவைகள் அனைத்துமே அங்கேயே அப்பொழுதே அது நடக்கும் அந்த க்ஷணத்திலேயே அவைகள் அப்படியே விடப்படும். இதுக்கு தான் தியான பயிற்சி. இந்த தியானத்தை தான் பண்ண போறீங்க. இது முடிக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனையும் நானே கொடுக்குறேன். இந்த தியானத்தை பண்ணுங்க. இந்த தியானத்தினுடைய பெயர் என்ன? இது சுட்டறிவு அகன்ற இடம் பூரண அறிவு. பூரண அறிவு, சுட்ட அறிவு அகன்ற இடமே, சுட்டறிவு அகன்ற இடமே பூரண அறிவு. சுட்டறிவுன்னு ஒண்ணுமே இல்லை. இதுதான் நீங்க இப்ப பண்ண போறது. பண்ணுங்க. கண்ணு திறக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நான் கொடுக்குறேன்.
கண்களை மூடியே வச்சுக்கோங்க. நிறைய அவகாசம் எடுத்துக்கோங்க. தலையை மாத்திரம் சாய்க்காம உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணுங்க. கண்களை மூடிண்டு கால்களை இப்போ நீங்கள் மெதுவாக நீட்டிக்கலாம். கால்களெல்லாம் கூட பிடிச்சி விட்டுக்கலாம். மனத்தை அதன் போக்கில் விடுங்க. இப்போ உங்களுக்கு நுட்பமான நிறைய மனத்தை பற்றிய உண்மைகள் உங்களுக்கே தெரிய வந்திருக்கும். மனத்தை கவனிக்கும் பொழுது மனம் இல்லாமல் போயிடும். கவனித்தல் இல்லைன்னா மனமாகவே எண்ண ஓட்டங்களாகவே உணர்ச்சி ஓட்டங்களாகவே வாழ்ந்து கொண்டு இருப்போம். இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசமாக இருக்கும். எப்பெல்லாம் கவனிக்கிறோமோ அப்பெல்லாம் அமைதி, ஆனந்தம், ரிலாக்ஸேஷன். அதனால தான் வெற்று கவனத்தை எப்பவும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். காரண காரியம் இல்லாமல் உள்ளே இருக்கிற ஏதோ ஒரு ஸ்பேஸில் ஓயாமல் நிற்க பழகணும். ஏன்னா அது அன்பு சுரூபம். அதுதான் நம்மளுடைய உண்மையான சுரூபம். சுட்டறிவுன்றது பொய் அறிவு. அதாவது எதுவாகவோ நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், அது பொய். ஏன்னா அதுவாக தன்னை காண்பவனே பொய். காணப்பட்ட காட்சி உண்மையாகாது. நாம் கண்கள் மூலமா காட்சியை பார்க்கிறோம். காட்சி நம்மள பார்க்கும். கண்களை பார்க்குமா? நம்மளை தான் பார்க்குமா? ஸோ இங்கே அறிவில் அடக்கப்பட்டு பல நிலைகளில் எல்லாம் இருக்கு. இங்கே பார்ப்பவன் சொல்லப்படுற உண்மையான பார்ப்பவன் சொரூபம் தான் பார்க்கறது. சொரூபம் மனத்தை இயக்கி மனத்தின் நாட்டமாக புலன்கள் வழியாக கண் இந்திரியம் வழியாக காட்சியை காண்கிறது. இதுதான் உண்மை. இந்த மாதிரி எல்லா புலன்களுக்கும் உண்மை. மனத்தினுடைய சிந்தனைகளும் அப்படித்தான். மனம் ஏன் சிந்தனை வயப்பட்டு இருக்கிறதுன்னா பழக்க வழக்கம். கோடிக்கணக்கான வருடங்களாக வெவ்வேறு வடிவங்களில் நம்ம இங்கே இருந்துருக்கோம். அதனால எண்ணங்கள் பெருகி கொண்டே இருக்கு. மனிதனாக இருக்கும்போது திடமாக பார்த்தேன், பார்க்கலை, அறிந்தேன், அறியலை அப்படின்லாம் அனுபவங்களாக மாறிண்டே இருக்கு. இந்த மனம் இல்லாத காலமே இல்லை. அதை விசாரத்தால் இந்த மாதிரி சத்சங்கங்களை கேட்டு கேட்டு தெளிஞ்சு தியானமும் கூட பண்ணி வெளியில் வரும். அதனால தான் இங்கே தத்துவ விசாரம்னு சொல்லப்படுற உண்மையை பற்றிய விசாரம் தான் நம்மளை வழிக்கு அழிச்சுன்னு போகும். கரெக்டாக அழிச்சுன்னு போகும். அதை ஒட்டி விட்டு தியானம் பண்ணணும். நீங்கள் மற்ற சமயங்களில் உடலுக்கு தேவையான எக்ஸசைஸு, உடற்பயிற்சி, பிராணாயாமா எல்லாம் நீங்கள் பண்ணி உங்களை ஃபிட்டாக வச்சுக்கணும். நான் இந்த ஜென்மத்தில் இது என்ன பொருள்னு பார்க்காம விட மாட்டேன். என்னுடைய உண்மைன்றது என்ன? உண்மையில் நான் யார்? இந்த மனத்தில் எனக்கு கிடைச்சிருக்கிற ரோல், நான் ஜெனரல் மேனேஜர், நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, நான் பெரிய ப்ரொஃபஷ்னல், நான் ஸ்டூடெண்ட்டு, நான் ஆண் பெண்ணு, நான் நல்லவன் கெட்டவன், மனத்தினுடைய தகுதிகள், இதை பற்றி நம்ம பேசலை. மனமே என்ன அமைப்பு, எதுக்கு இங்கே இருக்கு, அதுதான் நம்ம இங்கே பண்ணுறது. அதுதான் ஆன்ம விசாரம். மனம் எங்கே இருக்குன்னு கேள்விக்கு ஏன் இருக்கு, எதுக்கு இருக்கு, ஏன் இப்படி நான் இப்படியெல்லாம் இருக்கேன் அப்படின்றத விசாரிக்கிறது ஆன்ம விசாரம். அதுதான் நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க. எது எழுந்தாலும் இப்போ நீங்கள் பண்ண தியானம் என்ன? எது எழுந்தாலும் அது பொய் அறிவு, மறைப்பு. ஆன்மா மறைப்பற்றது. ஆன்மான்றது ஒரு சத்பொருள். தோற்றமாக அது உற்பத்தி ஆகாது. ஆனால் அது அறிவு பொருள், உணர்வு பொருள், பூரண பொருள். அதுலேருந்து தான் இங்கே சர்வ பிரபஞ்சமும். க்ஷணத்தில் பிரபஞ்சம் அத்தனையும் இருக்கு.
பிரபஞ்சமே க்ஷணம் க்ஷணம் தோன்றி க்ஷணம் க்ஷணம் இருக்குன்னா அந்த இருக்கிறது தோன்றுதல் எல்லாமே ஒரு பர்ஸ்பெக்டிவா பார்க்கிற அனுபவிக்கிற மனுஷனுக்கு தான். ஒரு பூச்சிக்கு தன் இருப்பே தெரியாது, அதனால அது பிரயோஜனமே இல்லை. அதனுடைய இருப்பு 5 அறிவு வரைக்கும் தன் இருப்பு இங்க தெரியவே தெரியாது எவைகளுக்கும். நான் பசுவாக இருக்கிறேன், பசுவுக்கு தெரியாது. நான் நட்சத்திரமாக இருக்கிறேன், நட்சத்திரத்துக்கும் தெரியாது. கான்சியஸ்னஸாகவே அவைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன, பூரண அறிவாகவே வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுல கண்டமாகவோ பகுதியாகவோ வெட்டப்பட்டு நான் சூரியன், நான் சந்திரன் அப்படின்லாம் கூட ஒன்றும் கிடையாது. நாம் வைத்த பெயர்கள் தான் அவைகள். நாம் வைத்த பெயர்கள் நாமே நம்ம அறிவை குழப்பின்ட்டோம். இங்க தெளிவடைகிறோம். என்ன தெளிவடைகிறோம்? திடமா நமக்குள்ள இமீடியட்டா மறைப்பா தோன்றுகிற நமது எண்ணங்களையே நேரே பார்க்கின்றோம். அதுதான் நம்ம இப்போ பண்ணோம். இதுக்கு எந்த மார்க்கும் போடாதீங்க. எத்தனை தடவை வேணா பண்ணுங்க. வயத்துல ஆகாரம் ரொம்ப இல்லாத சமயங்கள்ல பண்ணுங்க. ரொம்ப ஓவர் ஒர்க் பண்ணிட்டு தியானம் பண்ணாதீங்க, தூக்கம்தான் வரும். நல்ல சேஃபான இடத்துல உட்காந்துட்டு பண்ணுங்க. இதை பத்தி எந்த ஒரு இதுவும் மதிப்பீடுகளும் போடாமல் தொடர்ந்து நிறைய தடவை எல்லா விதமான தியானங்களையும் பண்ணுங்க. தியானத்துல வகை இல்லை, ஆனா தியானத்தை செலுத்துகிற அந்த சத்சங்கத்தினுடைய கண்டென்ட் தான் இங்க ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு சத்சங்கமும் ரொம்ப பவர்ஃபுல். உண்மை பொருளை நோக்கி இந்த பொய் மனத்தை திருப்பும் சத்சங்கங்கள் ஒன்று ஒன்றும் நம்பிக்கையோட நீங்க பண்ணுங்க. இதுக்குள்ள உங்க கேரியர், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய அன்றாட அலுவல் திறமைகள் எல்லாமே பிரகாசிக்கும். ஏன்னா அறிவு பொருளை நோக்கிய திரும்பிய மனம் எல்லா கலைகளினுடைய உச்ச எக்ஸ்பிரஷனை கொடுக்கக்கூடிய திறன் கொண்டது. ஏன்னா பூரண அறிவை நோக்கி நம்ம திரும்பி இருக்கோம். அதை திரும்பி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே உங்களுடைய கெப்பாசிட்டிஸ் எல்லாமே, ஸ்கில்ஸ் எல்லாமே, எஃபிஷியன்சி எல்லாமே ஹையஸ்ட்ல போய் நிற்கும். இது சத்தியமான இது. ஏன்னா இறைவன் சொல்லப்படுற அந்த ஆன்ம பொருள், பரம்பொருள் அனைத்து கலைகளினுடைய உன்னதமான ஸ்திதி அது. அதுதான், அதிலேருந்து தான் அனைத்தும் தோன்றி இருந்து வரைந்து கொண்டு இருக்கின்றன. இதெல்லாம் நமக்கு அடைவோம்ன்றதை நான் ஒவ்வொரு தடவையும் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். இது சத்தியம். தொடர்ந்து இந்த சசங்கங்களை கேளுங்க, நிறைய தடவை கேளுங்க. ஒரு நாள்லேயே நிறைய தடவை டைம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணுங்க. மனம் தெளிவுறும். தெளிந்த மனமே உள்ளம் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கமா பிரகாசிக்கும். நாமே சிவம், நாமே பரம்பொருள், நாமே அந்த பரவஸ்து ஆன்ம பொருள், சச்சித் ஆனந்தம்ன்ற ஒரு உண்மை பொருள், பூரண பொருள். அது அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம்.